உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் டேஸ்டியாக எப்படி செய்யறங்கிற பார்த்தலாம். இதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் காஞ்சி வந்ததும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே 2 சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு இந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கிளறி கொடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீமியான தயிரி சேர்த்துட்டு ஒன்று சேர கலந்து கொடுத்துட்டு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். ஒன்று சேர மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி பிரிஞ்சு வந்ததும் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சிக்கன் இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். அடுத்து 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1க்கு 1.5 கணக்கு. ஆல்ரெடி 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ 4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததும் 10 நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா ட்ரை பண்ணிட்டு இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 மூடி எலுமிச்சை பழமும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் முடிஞ்சதும் நேச்சுரலா கூலாகி வந்ததும் ஓபன் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபிளாட்டான கரண்டி வச்சு மெதுவா உடைச்சு கொடுத்தோம் அப்படின்னா உதிரி உதிரியான டேஸ்டியான அடிப்பிடிக்காத சிக்கன் பிரியாணி தயாராகிடும். கண்டிப்பா இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.